என்னடா எதை எடுத்தாலும் உளவியல் பாதிப்புன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு இருக்குதா? எதுவுமே நீங்கள் முறைப்படுத்தலைன்னா அது உங்களுக்கு உளவியல் பாதிப்பாக மாறிடும். அது உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கலாம், பேசுகிற விதமாக இருக்கலாம், செயல்படும் விதமாக இருக்கலாம். நான் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. இப்போது ஒரு ஃபேமிலின்னு எடுத்துட்டா அது மாமியார், மாமனார், மகன், மருமகள், மகள், மருமகன் இப்படின்னு எல்லாம் இருப்பாங்க. அப்போது ஒரு நாத்தனாருக்கும் மருமகள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, மகளுக்கும் மருமகளுக்கும் ஏதாவது ஒரு சங்கடங்கள் வரும். அதாவது பேச்சுவாக்கில் இருக்கலாம், இவங்க எடுத்த ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன முரண்பாடுகள் வரும். இது இயல்பு. எல்லாத்து வீட்லேயுமே வரக்கூடியது. ஒவ்வொருத்தர் நம்மளும் இந்த வீட்டுக்கு வாழ வந்தோம், நம்மளுக்கு பாரு எதுவுமே கொடுக்கல, அவங்கெல்லாம் மகளுக்கு எடுத்து கொடுக்குறாங்க, என்னுடைய பெற்றோர்களுக்கு பார்த்து அவ்வளோ வசதி இல்லை, இல்லை வசதி நிறையா இருந்து வாங்கி கொடுத்தாலும் பாரு எனக்கு இப்படி கிடைக்கல அப்படின்னு சொல்லி பல சிந்தனைகள் ஓடத்தான் செய்யும். இது இயல்பு. ஆனால் ஒரு சில மாமியார்கள் இருக்காங்க, சைலண்ட் கில்லராக இருப்பாங்க. நாத்தனாருக்கும் அதாவது மகளுக்கும் மருமகளுக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடுகளோ பேச்சில் ஒரு பிரச்சனையோ வந்துச்சுன்னா கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் மருமகள் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் மகக்கிட்ட நைஸாக பேசுவாங்க. அது இந்த பிரச்சனை பற்றி பேசாமல் இன்டைரக்டாக பேசி இருக்கிற பிரச்சனையை பெருசு பண்ணிடுவாங்க. அப்போது மருமகளுக்கு அந்த வீட்டில் ஒரு அங்கீகாரமே கிடைக்காது. இதை தன் கணவரிடத்தில் சொன்னால் அந்த பெண்ணை நீ எப்போ பாரு என் ஃபேமிலி குறை சொல்லிட்டு இருக்கிறேன்னு சொல்லி அந்த சைடு இருந்தும் ஒரு பிரச்சனை வரும். அப்போ இந்த பெண் தன்னுடைய பிரச்சனையை யாரிடத்தில் போய் சொல்லுவாங்க? இந்த மாதிரி தான் ஒவ்வொரு சூழலையும் பெண்ணுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காதனால தான் பெண்ணுக்கு பெண்ணே எதிரியாக மாறிடுறாங்க. மாமியார் அப்படிங்கிறவங்க ஒரு நடுநிலையிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்னா அங்கே பிரச்சனை வராது. இப்போ மகள் ஒரு பொறாமப்பட்டு மருமகள் வாங்குறத சொன்னாங்கன்னா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, அவர்கள் வாழ்ந்த விதம் அப்படி, அவங்களுக்கு வசதி இருக்கிறதுனால செய்கிறாங்க அப்படின்னு ஏன் ஒரு தாய் மாமியார் அப்படிங்கிறவங்க பேச மாட்டேங்கிறாங்க? அவங்க அம்மா வீட்டிலேருந்து கொடுத்தாங்கல்ல, ஏன் உன் புருஷன்கிட்ட கேட்டு வாங்க வேண்டியதுதான் இப்படின்னு சொல்லி பல வார்த்தைகள் சொல்கிறப்ப அந்த மகளுக்கு அந்த குடும்பத்தில் மருமகளுக்கும் மகளுக்கும் பல பிரச்சனைகள் உருவாகிடுது. இப்படி தான் பேச தெரியாமல் பேசிட்டு சைலண்ட் கில்லராக இருந்துட்டு பல பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய மாமியார்களையும் பார்க்குறோம். பெண்ணுக்கு பெண்ணே எதிரியாக இருக்கிறது இதனால தான். இது போன்ற வார்த்தை, எண்ணம், சிந்தனை, செயல் பழைய பழக்கத்தில் வர்றது. இதை மறுசீரமைத்தால் அந்த குடும்ப சூழல் மேன்மையடையும், குடும்பத்தில் அனைவருமே நிம்மதியாக இருக்க முடியும். பொறுப்பை ஏற்றுக்காதவங்க அத்தனை பேருமே எனக்கு தெரியாது, எனக்கு புரியாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் தான் அப்படின்னு தெரியுமில்ல, ஏன் என்னை சும்மா டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு சொல்லி சொல்கிறவங்க மேலே டென்ஷன் ஆவாங்க. இதனால் குடும்பத்துலேயும் பிரச்சனை வரும். எல்லாமே வர வேண்டிய நேரத்தில் வரும்னு சொல்லி கற்பனையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் பெரும்பாலும் குடும்பங்களில் பிரச்சனைகள் தீர்க்கப்படாத பிரச்சனையாகவே மாறிடுச்சு. அது அடுத்தடுத்த தலைமுறைக்கும் போய் அந்த ஜென்ரேஷனே முடிஞ்சும் கூட போயிடுச்சு. இது போன்ற பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபட நீங்கள் செயல்படும் திறனை அதிகப்படுத்த வேண்டும். அப்போது உங்களுக்கு செயலுக்கு ஆர்வம் இல்லை, செய்யறதுக்கு வசதி இல்லை, செய்ய தோணலை, என்ன செய்யறதுனே தெரியல, எப்படி செய்யறதுனே தெரியல, எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணலை இப்படின்னு காரணத்தை சொல்லி நீங்கள் உங்களை ஏமாற்றிட்டு இருக்கிறீங்க. காலம் நேரம் உதவி செய்யாது, நம்ம தான் செயல்படுத்த வேண்டும். நம்ம செய்யறதுக்கான வழிகளை உருவாக்கத்தான் உங்களுக்கு உதவி புரிகின்றோம் எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில்.